ஜூலை 30 நைட்டு 11 மணி நேரம் போல கேரளால இருக்க வயநாடுன்ற ஒரு பகுதியில கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அங்க மழை அதிகமா பெய்யறப்ப அது மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்கு. அந்த லேண்ட்ஸ்லைட்ல ஏகப்பட்ட கிராமமே மண்ணுக்கடியில போயிடுச்சுங்கிறாங்க. நூற்றுக்கணக்கான மலையாள சகோதர சகோதரிகள் இறந்ததா சொல்றாங்க. அதுல சில பேரோட பாடி எல்லாம் 20 இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி எல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. கேரளாலேயே அவங்க பார்த்ததுலயே மிகப்பெரிய லேண்ட்ஸ்லைட் அங்க நடந்திருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு குடும்பத்துல இருக்க ஒரு பாட்டி மட்டும் தப்பிச்சுட்டாங்க. அவங்க பேத்தியோட அவங்க தப்பிச்சு அந்த ஒரு காட்டுக்குள்ள போறப்ப அங்க மிகப்பெரிய யானை இருந்திருக்கு. அது சாதா யானை இல்ல, கொம்பன் யானை அங்க இருந்திருக்கு. இவங்களை பார்த்தோன்னே இவங்க போய் அந்த யானை கிட்ட போய் அழுதுட்டு எங்களை எதுவும் பண்ணிடாதேன்னு கேட்டிருக்காங்க. இந்த யானையை மன இறங்கி போய் இவங்களுக்கு காவல காலையில வரையில இருந்திருக்கு. மீட்பு குழுவினர் வந்ததுக்கு அப்புறம் அந்த யானை போயிடுச்சு. அதாவது அந்த யானைக்கு இருக்க கருணை கூட நமக்கு இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்காக நம்ம செய்ய முடிஞ்ச ஹெல்ப் நம்ம கண்டிப்பா செய்யலாம். இன்னமும் அங்க மீட்பு பணி நடந்துகிட்டே தான் இருக்கு. அங்க இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் தான். அவங்க எல்லாம் மீண்டு திரும்பி நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றதுக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இட்ஸ் ப்ரே ஃபார் வயநாடு.